என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீடியோவில் நம்ம அன்பு உறவுகள் ஒரு கமெண்ட் ஒன்று கொடுத்துருந்தார். அற்புதமான கமெண்ட். ஐயா, பெண்கள் திருமணமானதுக்கு பிறகு கணவனை இழந்தால், இந்த கணவனை இழந்திருக்கக்கூடிய பெண்கள் பொட்டு பூ வைக்கலாமா? நீங்க தான் கரெக்டா சொல்லி வர்றீங்க. எல்லா வீடியோவும் நம்ம பார்க்குறோம். உங்ககிட்ட இதுக்கு சரியான பதில் இருக்கும் நான் நம்புறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. நேற்று பார்த்ததுல இருந்து எனக்கு அதே யோசனை தான். ஏன்னா முக்கியமான விஷயம் இன்னைக்கு ரொம்ப இடங்கள்ல நம்ம பார்க்கறது என்ன, கணவனை இழந்த பெண்கள் ஒரு விசேஷத்துக்கு வந்தாங்கன்னா எதையோ பார்க்குற மாதிரி எல்லாருடைய பார்வை முன்னாடி நிற்கக்கூடாது. அப்படியே பார்ப்பாங்க. எல்லாரும் என்னமோ இன்னும் ஒதுக்கப்பட்டவங்க. அவங்களும் உங்களை போல ஒரு பெண் தான். அவங்களுக்கும் மனசு இருக்கு, அவங்களுக்கும் நல்ல எண்ணம் இருக்கு. அதே போல இந்த குழந்தை இல்லாதவங்க, ரொம்ப நாள் குழந்தை இல்லைன்னா அவங்க போனாலும் சரி, அப்படிதான் ஒரு மாதிரியா பாக்குறது. இப்ப அதெல்லாம் படிப்படியா குறைஞ்சு வர்றது. ஆனா இருந்தாலும் சில இடங்கள்ல அந்த மனசுக்குள்ள எதையோ ஒண்ணு நம்ம இழந்து போன மாதிரி ஒரு சங்கடத்தோடு இருக்கக்கூடியவங்களை நம்ம ரொம்ப பேரை பார்க்குறோம். இன்னும் கணவன் இழந்தவங்க பொட்டு பூ வைக்காம இருக்கிறது. மற்றவங்களுக்காக வாழக்கூடாதுங்க. நான் அன்பு உறவுகளுக்கு இந்த வீடியோ மூலமா என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, இந்த அன்பு உறவுகள் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, கணவனை இழந்த பெண்கள் பூ பொட்டு வைக்கலாமா? இந்த பூ பொட்டுன்னு இருக்கு இல்லையா, இது திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் வைக்கிறோமா? பெண்கள் வைக்கிறாங்களா? இல்லையே. பெண் அப்படின்னாலே ஒரு அழகு. அந்த அழகுக்கு அழகு சேர்க்கிறது நெற்றியில் வைக்கக்கூடிய திலகமும் புஷ்பமும் தான் ஒரு பெண்ணுக்கு மிக மிக அடையாளம். பெண்ணின் அடையாளமே அதாங்க. குங்கும பொட்டு, தலையில புஷ்பம். இது பிறந்த குழந்தையிலிருந்து தாய் தந்தை பார்த்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதன் பிறகு அவங்க விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களே பொட்டு பூ வச்சு அவங்க அழகா பார்த்துக்கிறதுக்கான காலகட்டம். இது அவங்களுடைய உரிமை. ஒரு பெண்ணினுடைய உரிமை இது, இந்த பூ போட்டு வைக்கிறது. இது என்ன பண்றோம்? திருமணத்துக்கு பிறகு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் கணவர் இழக்கப்படும் போது அந்த பூ பொட்டுலாம் வைக்காம, அப்பெல்லாம் காலத்துல வெள்ளை புடவை தான் கட்டிட்டு இருப்பாங்க. இப்ப அதெல்லாம் தவிர்க்கப்பட்டு மாறி வந்துகிட்டே இருக்கு பாருங்க. எல்லாமே மாறிடுச்சு. இன்னைக்கும் ரொம்ப அன்பு உறவுகள் கணவனை இழந்தாலும் அந்த நெற்றியில் வைக்கக்கூடிய திலகமும் பூ வச்சுன்னு தான் இருக்காங்க. தப்பு ஒன்றும் கிடையாது. இதுல என்ன தப்பு இருக்கு? ஊர் அது சொல்லும், மனசா இதை சொல்லுவான்னா அவங்களுக்காக நீங்க வாழ்ந்தேன்னா நீங்க முன்னேற முடியாது. இந்த பூ பொட்டுங்கிறது உங்களுடைய உரிமை. திருமணத்துக்கு பிறகு இந்த உச்சி நெற்றியில குங்குமம் வைப்போம் இல்லையா, அதுக்கப்புறம் மாங்கல்யம், காலில் போடுற மிஞ்சி, இந்த மூணும் தான் நம்ம தவிர்க்கப்பட வேண்டும். அன்பு உறவுகளை நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. நெற்றியில வைக்கக்கூடிய குங்குமத்தை நீங்க வைக்காம இருந்தீங்க அப்படின்னா அந்த பெண்ணினுடைய கடாட்சம் போயிடும். ஏன்னா இந்த நெற்றியில வைக்கக்கூடிய குங்குமத்துக்கும் நம்ம உடம்புக்கும் ஒரு சக்தி இருக்கு, ஒரு வைப்ரேஷன் இருக்கு. பூ வைக்கும் போது அந்த வாசனை நம்மளுடைய மனசை சந்தோஷப்படுத்துது. இப்ப ரொம்ப பெண்கள் பூ வைக்கிறது இல்லதான். பொதுவாகவே இப்ப பூ வைக்கிறதே இல்லை, மாடனா இருக்காங்க. அது அவங்களுடைய விருப்பம், அது அவங்களுடைய உரிமை. அந்த உரிமையை நம்ம பறிக்க கூடாது, தடுக்க கூடாது. அதுபோல அவங்கள மாதிரி சுபகாரியத்துக்கு வரும்போது அவங்கள அலட்சியமா பார்க்க கூடாது, ஏறி இறங்கி பார்க்கறது. நான் ரொம்ப இடங்கள்ல பார்த்துருக்கேன். நம்ம ஒரு விசேஷத்துக்கு போகும்போது அவங்க பக்கத்துல வந்து அப்படியே பார்ப்பாங்க. ஏன் நீங்க விளக்கு ஏற்றலாங்க, ஒரு சுபகாரியத்துக்கு விளக்கு ஏற்றலாம், எந்த குறையும் கிடையாது. என்ன நீங்க என்ன அந்த அளவுக்கு ஒதுக்கப்பட்ட மையம் எந்த புராணத்திலேயாவது இருக்கா? அப்படி கிடையாது. இது நம்மளாம் அப்படியே கொண்டு வந்துட்டோம். பெண்கள் எப்பயுமே பெண்கள் தான். பெண்கள் என்பது அழகுதான். அவங்களுடைய அன்பும் பாசமும் தான் இதுல முக்கியம். பெண்ணுங்கிறது ஆதி பராசக்தியினுடைய ரூபம். இந்த ஆதி பராசக்திங்கிற ரூபம் என்னைக்குமே மங்களகரமா தான் இருக்கும். அதனால அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது நீங்க குங்கும பொட்டு இல்லாம பூ இல்லாம இருக்க வேணாம். ஏன்னா இது உங்களுடைய உரிமை. இதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது, வைக்க கூடாதுன்னு சொல்லவும் கூடாது. கடவுளே சொன்னாலும் கடவுள் மேல தப்பு தான். திருமணத்துக்கு பிறகு நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கக்கூடிய பொட்டு என்ன, இந்த நெற்றி மேல உச்சியில கொஞ்சம் குங்குமம் அப்படி வைப்பான். அதுக்கப்புறம் இந்த மாங்கல்யம், இதுல உச்சியில பொட்டு வைப்பது தவிர்க்கலாம். மாங்கல்யம் போட்டுக்கிற மாட்டாங்க, காலில் இருக்கிற மிஞ்சி எடுத்துருவா.
அவ்வளவுதானே. ஏன் நெற்றியில் இருக்கிற குங்குமம் பூலாம் உங்களுடைய உரிமைங்க. இது நீங்க குழந்தையிலிருந்து உங்களுடைய உரிமை யாரும் பறிக்க முடியாது. ஆரம்பத்துல நீங்க வச்சு வந்தது, திருமணத்துக்கு அப்புறம் வச்சு வந்தது கிடையாது. இது நீங்க உங்களுடைய உரிமையை நீங்க விட்டு கொடுக்காதீங்க. இது யாரு சொன்னாலும் ஏத்துக்கிறப்படாது. யாரு என்ன வேணுமாலும் சொல்லட்டும். அந்த காலத்துல அறியாமையில இருந்தாங்க அப்படின்னா இந்த காலம் மாறிக்கிட்டு இருக்கு. அது தக்கன நம்மளும் மாறியணும். இது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? எந்த வழியில தப்புன்னு சொல்ல முடியும்? நல்ல சரியான கமெண்ட்ல ஒரு பதில் நமக்கு கிடைச்சிருக்கு. நான் பார்ப்பேன், ரொம்ப பேருக்கு லைக் பண்ணி விடுவேன். திருப்பி கமெண்ட் பண்றதுக்கு ஏன்னா நேரம் இல்லை, அதனாலதான். ஆனா இது போல முக்கியமான கேள்விகள் வரும்போது கண்டிப்பா பதில் கொடுத்தாகணும் இல்லையா? நல்ல விஷயம் இல்லையா? இப்ப ரொம்ப பேர் இந்த பெண்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த மாதிரி நிலையில இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க மனசுக்கு ஒரு நிறைவு கிடைக்கும். எவ்வளவு கஷ்டத்துல இருப்பாங்க. ஏதோ அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை முடக்கப்பட்ட மாதிரி, ஒதுக்கப்பட்ட மாதிரி. இது ஜனநாயக உலகங்க. மனித உரிமை. அவங்களுடைய உரிமைக்கு அவங்க இஷ்டப்படி அவங்க வாழலாம். யாரும் தடை போட முடியாது. இந்த பூ பொட்டுங்கிறது ஒரு பெண்களுக்கு முக்கியமான அடையாளம். உங்களுடைய உரிமை. இதை யாராலும் தடுக்கவும் முடியாது, பறிக்கவும் முடியாது. அதனால அன்பு உறவுகளே, இந்த வீடியோவில் கொஞ்சம் தகவல் நான் கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது சரிதான் அப்படின்னா கமெண்ட்ல கொடுங்க. இல்லைங்க நீங்க சொல்றது தப்புனாலும் கமெண்ட்ல கொடுங்க. ஏன் அப்படின்னா இது தப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதை தப்புன்னு யாரும் சொல்லவும் முடியாது. நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம், பசிச்சா சாப்பிட்றோம். அதுக்காக சில நேரங்களில் சாப்பாடை நிறுத்த முடியுமா? தூங்காம இருக்க முடியுமா? அது மட்டும் இயல்பா நம்ம பண்ணிட்டு எது அதெல்லாம் இயல்பு இல்லையா? இந்த பூ பொட்டும் நம்மளுடைய உரிமை. நம்ம பிறந்ததிலிருந்து நமக்கு அழகு பார்த்த ஒரு பொருள். அந்த குங்குமமும் புஷ்பமும் ஒரு பெண்களுக்கு மங்களகரமான பொருள். அது எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணும். அது இல்லாம மற்றவங்க ஏதாவது சொல்லுவாங்களேங்க, அடுத்தவங்க ஏதாவது சொல்லுவாங்களே, அடுத்தவங்களுக்காக நீங்க வாழ நினைச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க முன்னேற முடியாது. நீங்க நல்லா இருக்கும் போது கூட இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா யாரும் வரமாட்டாங்க. இதை மனசுல வச்சுக்கிறீங்க. யார் என்ன பேசினா என்ன, பேசிட்டு போறாங்க. உங்களுக்கு தெரியுதா? நல்ல விஷயம் தெரியுதா? இப்ப நான் அந்த வீடியோ கொடுத்துருக்கேன். இதை யாரும் தப்புன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது உங்களுடைய உரிமை, பெண்களுடைய உரிமை. இந்த பூவும் பொட்டும் உங்களுடைய உரிமையை விட்டு கொடுக்காது. இது எப்பயும் நீங்க காலங்காலம் உங்கள் ஆயுள் இருக்கிற வரைக்கும் இது உங்களுடைய பொருள், உங்களுடைய உரிமையான பொருள். இதை எடுக்கிறதுக்கோ இதை வைக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கோ யாருக்கும் உரிமை கிடையாது. அன்பு உறவுகளே, நீங்க சுபகாரியத்துல போய் நிக்கலாம். நானா பெரும்பாலும் கோவில விளக்கேற்றும் போது அப்படிப்பட்டவங்களை வர சொல்லி குங்குமம் சொல்லி விளக்கேற்ற சொல்லுவேன். அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். இன்னமும் எந்த காலத்துல இருக்கோம் நம்மெல்லாம்? எல்லாம் மாத்திப்போம். நல்ல விஷயம்தான். நல்லதை மட்டும் தான் நம்ம செய்யறோம், நல்லதை மட்டும் தான் நம்ம வீடியோல சொல்லுவோம். அன்பு உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ. இது போன்று நல்ல வீடியோக்கள் கண்டிப்பா வரும். உங்களுக்கும் ஏதாவது கேள்வி இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா நம்ம கமெண்ட்ல கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கான பதில் கண்டிப்பாக விரைவில் வரும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.